My name is what? My name is ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்லி நம்ம என்ன ஜஸ்ட்டு செனடா கிளாஸ்னு பார்க்குறீங்களா சும்மா ஸ்டைலுக்கு. ஸோ அதாவது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிஷன் போப்பார் ஜிவி பிரகாஷ் மூவி. ஸோ அதால் அவர் மூவிஸ்னால் பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆடிஷன் எடுப்பாங்க. ஸோ அதில் பப்ளிக்காக போட்டிருக்காங்க. ஸோ அதால் தான் ஸோ கொஞ்சம் ஸ்டைலிஷாக போகலாம். ஸோ உங்களுக்கு ஆடிஷன்னா எப்படி போகுது எப்படி நடக்குதுன்னு தெரியணும் இல்லை. ஆல்ரெடி சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் ரோட்லாம் போஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வீடு பக்கம் இருக்குதா, நம்ம நிறையா ஷூட்டிங் விஷயமாக வெளியில் சுற்றிக்கிறோம். ஸோ அதில் நம்ம சும்மா ஒரு கண்டென்ட்டாக வீடியோ மேக் பண்ணலாம் தான் இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஜிவி பிரகாஷ் ஸ்டார்டான ஒரு அப்ளிகேஷன், அது மூலம் பண்ணுறாங்க. ஸோ அது எப்படி போகுது, எந்த மாதிரி ஆடிஷன் போகுதுன்ட்டு ஒரு வ்ளாகிங் மாதிரி மேக் பண்ண போகிறேன். ஸோ அதில் ப்ளீஸ் கீப் வாட்சிங் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அங்கே போகலாம். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, நான் இந்த ஆடிஷனுக்கு எதுக்கு போகிறேன்னா என் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டர் தான். Head northwest on Thongal Arakarai Street toward 3rd Cross Street, then turn right onto Pachayam and Coil Street. ஸோ ஒரே நம்ம அந்த ஆடிஷன் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வண்டி சேவெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ பொருள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நம்மள மாதிரி நிறைய பேர் வந்திருப்பாங்க. காட்டுறவங்களுக்கு எப்படி போகுதுன்ட்டு ஆடிஷன் பண்ணால் தான் போகும். வீடியோ எடுக்கத்தானே வந்து என்ன சீக்கிரம் எடுக்க முடியாது. ஆடிஷன் என்ன மாதிரியா வந்துக்கிறீங்க, கன்ஃபார்ம் ஆடிஷனுக்கு தான் வந்திருக்காங்க, நல்லாவே தெரியுது. டே நல்லா எடுக்கிறீங்கப்பா ஆடிஷனு. ஸோ இதுதான் ஆடிஷனா? ஓகே, பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ தெரியுறா. ஸோ ஆடிஷன் எப்படி நடக்குதுன்னா நமக்கு தெரியாததா. இது எப்படி ப்ரொசீஜர் சொல்ல முடியும்? ப்ரொசீஜர் ஆப் ஏற்றிட்டான். அப்போ எங்கே நடக்குது? இங்கே வந்து மேலே செலக்ட் ஆனால் இங்கே இப்போ மேலே போகணும். மேலே எத்தனை ஃபஸ்ட் ஃப்ளோர் கேட்டிங்களா? மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணுமா? போகிறேன் சும்மா வந்ததுக்கு. ஆனால் ஆடிஷன்லாம் இந்த மாதிரி நடக்காது, உங்களுக்கு காட்டுறதுக்கு தான். எதாவது டவுன்லோடு பண்ணணுமா? இந்த ஹேர் ஸ்டைலில் உள்ளவங்க பூரா தனியாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்போ தான் வரீங்களா? நான் சும்மா வந்து சரி யூடியூபர் வ்ளாகிங் பண்ணலாம் ஆடிஷன் அப்படியா? இல்லை ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி தனியாக வச்சுக்கோங்கலாம் அங்கே எடுக்கிறாங்க. ஒரு பைக் மாதிரி எடுத்துட்டு ஓகே இரும்புவா ஆடிஷன் போதா. ஸோ ப்ரோ ஒன்றும் இல்லை, என்னடா இது நம்ம ஏரியாவில் யாரோ வந்திருக்காங்களே என்ன இதுன்ட்டு பார்க்குறாரு. ஸோ நாமளும் எதுக்கு அவர் மூஞ்ச காட்டலாம் தான் அப்படி ரெக்கார்டு எடுத்து போட்டுக்கிறேன்னு, வேறு ஒன்றும் இல்லைப்பா. ஸோ ஒரு ஆடிஷன் வந்துட்டேன். ஆடிஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னு அவங்க சும்மா காட்டுதாங்க. எனக்கு ஏதோ நம்பர் தந்துருக்காங்க. எப்படி அவங்க வெப்சைட்டில் விடுறதுக்கு முன்னாடி நாமளே விட்டுருவோம். ஆகலாம் ஆடிஷன் எப்படி இருக்குது உங்களுக்கு காட்டுறேன். க்ளோஸ் பை அந்த பொண்ணு நம்மளை வாட்ச் பண்ணுதில்ல. ஸோ என்னென்னா எல்லாேருக்கும் ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியாவில் ப்ராப்ளம் ஆகுன்னு ஆசையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்மளோட இதில் போடலாம், அதில் தப்பு இல்லை. ஏதோ சம்பவம் நடக்கணும் பார்க்குறேன். யார் தெரியல, மோஜில் வருவாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் எங்கே ஏதோ உட்காந்துருக்காங்க. இல்லாத விஷயத்த இருக்கிறதா காட்டுறது. பாவம் இந்த பொண்ணு திரும்ப நம்ம வாட்ச் பண்ணுதுப்பா. சரி ஏதோ நம்மளால் முடிஞ்சது, அவங்களால அங்கே ஆடிஷனில் ப்ராப்ளம் ஆக முடியலனாலும் ஏதோ நம்ம சேனலில் ஒரு 10 பேராச்சும் பார்ப்பீங்கள்ல. ஸோ அதெல்லாம் தான் இதை காட்டுறோம் ஓகேவா. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வீடியோஸ் மேக் பண்ணுவோம். ஸோ வாங்க.
ஏய் என்னது இது ப்ரோவோட மூஞ்சி ரொம்ப வித்தியாசமாக போகுது. இதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லைப்பா. நண்பர்களே, இங்கே ஒருத்தர் பாருங்கள் கண்ணாடி போட்டுட்டு அவர் இந்த பக்கம் ஷெல்மிஷம் பண்ணுறாரு. நான் வீடியோ எடுக்க போது என்னை சுற்றி இவ்வளோ விஷயம் நடந்தது எனக்கே தெரியாதுப்பா. எடிட்டிங்கில் பண்ண போது தான் தெரியுது. பட் உண்மையாக கொஞ்சம் ஃபன்னாக காமெடியாக இருக்குது. என்னம்மா ரியாக்ஷன் தராரு ப்ரோ. வந்ததுக்கு ஃபன் பண்ணி போயிடலாம். கப்பத்தான் வருது. இது எதுக்குன்னு மட்டும் கேட்டுறாதீங்க. ஆடிஷன் இதுக்கு மேலே என்கிட்ட கேட்காதீங்க. நடக்குதுங்க. சிரிக்கிறதுக்கு ஏதோ சொல்கிறாங்க. ட்ரைபாடு கொண்டு வரலான்னு பார்த்தா அது போல் என் கையை சூப்பராக இருக்கும். அது ட்ரைபாடு இங்கே என்ன சீரியஸாக மேட்டர் போகுது. பட் ப்ரோ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்துட்டு இருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நம்மளே கலாய்க்க வேண்டியதுதான். 5 4 3 2 1 0. நான் இங்கே வந்து சரியாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆகிடுச்சு. அங்கே ஒருத்தர் ஒரு வயசான ப்ரோ யூ டோன்ட் வெரி மூஞ்ச பாரு. நான் க்ளோஸ்அப்பெலாம் காட்டுறேன். க்ளோஸ்அப்பு ஹாப்பியா? நீ ஹாப்பியாக இரு ப்ரோ. அந்த யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகிடுச்சு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடிச்சு காட்டுறாரு. அவரை காட்டுறேன். சும்மா கேரக்டர் தந்து அதை மாதிரி நடிக்க சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஆடிஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பயப்படுற அளவுக்கு ஒரு விஷயமும் கிடையாது ஆடிஷன். ஓகேவா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஒரு ஃபன் நடக்கும். என்ன ஃபன் நடக்கும்? என்ன மேட்டர்னா கோவப்படணுமா, கோவம் வந்து பர்சன்டேஜாக கொண்டு போகணுமா. எல்லாம் முடிக்கணுமா? ஒரு ஆக்டரா வந்து சக்சஸ்ஃபுல், வெரி சக்சஸ்ஃபுல். ஒரு நடிகனா ஆஸ்கர் வாங்கிட்டாரு, சக்சஸ்ஃபுல். ஒரு ஆர்டிஸ்டா கலைஞனா அதாவது அந்த குட்டி பொண்ணு நடிச்சு காட்டுது ஒரு சீனு. ஒரு விஷயம் நடக்க போகுது. என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. காரணம் ஒரு பொசிஷன் சொல்லும்போது உங்களுடைய வலது கால் இடது கால் முன்னாடி இருக்கும், இடது கால் முன்னாடி இருக்கும். ரெடின்னு சொல்லும்போது இந்த பொசிஷன் வார் அப்படின்னு ஓ எதுக்கு செலக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு இப்போ வீடியோ என்கிட்ட சொல்கிறேன். ஏதோ சொன்னாங்க. ஓகே, அப்போ நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு வர இந்த வெப்சைட்டில். சம்பவம் கன்ஃபார்ம். ஸோ இந்த ஆடிஷனோட இதை பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஆடிஷன் எப்படி தரணும் எதுவுமே மைண்டில் வச்சுக்க வேணாம். அப்படியே ஃப்ரீயாக போயிட்டு என்ன வந்து அதை பண்ணுங்கள். நான் ஆக்ட் பண்ணி காட்டுவோம்ல, அப்போ பார்ப்பீங்க.
நான் கொஞ்சம் ஆர்வ கலர் உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நேரம் பொறுத்து என்னையா பண்ணுற, என் வீடியோவில் வந்து நீ ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுறிய, பட் இருந்தாலும் பண்ணிக்கோங்க, எந்த பிரச்சனை பார்க்குறேன். பொறுத்து வந்து பார்த்துட்டு வேணால் நாமளே போய் ஸ்டேஜை பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அனதர் பர்சன் வேறு ஒரு இடத்துல ஆடிஷன் செலக்ட் ஆனவங்களா? ஸோ கொஞ்ச நேரம் நான் பார்ப்பேன், எதுவும் சரிப்பட்டாலும் நாமளே போய் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். எனக்கு கேமரா யாராவது பிடிக்கணும், அதுக்கு ஆள் பார்க்கலாம். ஸோ நம்ம இப்படியே உக்காந்துருக்கிறதுக்கு கொஞ்சம் வெளியே போயிட்டோம். எவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன். ஸோ ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தோம். ஆல்ரெடி இந்த இடத்துல தான் நம்ம வந்திருக்கோம், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நம்ம யாருன்னு தெரியாதுல்ல. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கஷ்டப்படுறதுக்கு நான் இங்கே ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு போகலாம். வந்ததுக்கு எனக்கு கண்டென்ட் இல்லைன்னா செம்ம காண்டாயிருவேன். நான் வளர்றேண்ணா. ஸோ நாங்கள்லாம் ஐயா தான் கூப்பிடுவோம் அவர், ஏன்னா அவர் சார் தான் கூப்பிட தோணாது. இந்த மாதிரி லெனின் பாரதி இந்த பேர்லேயே ஒரு பேத்துக்கு நடுவில் தைரியமாக வீடியோ எடுக்கிறது. ஸோ நான் வந்து ஆல்மோஸ்ட் எத்தனை மணி ஆயிடுச்சு, இப்போ 4 மணி ஆக போகுது. என்னென்னமோ நினச்சி வந்தேன், ஏதோ போதும் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அதாவது இன்னும் ஒன்றும் ஆடிஷன் எடுக்கலை, அதுக்கு ஒரு தனி செக்ஷன் போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் எப்படி எடுக்கிறாங்கன்னா 20 பேரை அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெரிய ஒரு சாதமாக நினச்சிக்காதீங்க. ஸ்டார்டு ஆடிஷன் எங்களே எடுக்கிறாங்களோ அங்களே ஒரு போயிடுறாரு, அது நல்லா தெரியுது. ஏன்னா பழம்பொருன்னு நினச்சிக்குவேண்ணா. இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக 4:30 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஷூட்டிங் போனாலும் 6 மணி ஆகுது. ஸோ இன்றைக்கி நான் ஷூட்டிங் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு கும்பலாக ஒரு ஹாலில் எல்லோரையும் உட்கார வச்சுட்டாங்க. பக்கத்து ஹாலில் ஆடிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அங்கே முன்னாடி உட்காந்துட்டு சில பேர்த்து பேச சொல்கிறாங்க. நடுவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போர் இருக்குப்பா. பேச போயிடலாமா தெரியல எனக்கு. என்ன நீங்களே பாருங்க. அந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நடிகர்களையே நம்ம நடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால். அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆடிஷன்னா இந்த மாதிரி போகும். இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகேன்னா ஆடிஷனுக்கு அட்டன் பண்ணலாம். அந்த விஷயத்துக்காக தான் நான் கஷ்டப்பட்டு ஆடிஷனே வந்தது. அங்கே போய் நடிக்கணும் அந்த நொட்டுலஸ்க்கெலாம் கிடையாது. எல்லாம் நமக்கு இது இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. ஆனால் வந்ததுக்கு தைரியமாக வீடியோ மேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஏன்னா நம்ம இருக்கிற ஃபீல்டு அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், மணி 5 ஆகிடுச்சு. ஸோ மணி 5 ஆகிடுச்சா, எனக்கே போர் அடிக்குது. ஸோ இந்த ஆடிஷன் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே சொல்ல முடியாது. நாட் ஒர்த். ஏன்னா ஆடிஷன் பார்த்தீங்கன்னா பொதுவாக பப்ளிசிட்டிக்காக தான் பண்ணுறது. உங்களுக்கே தெரியும் ஃபீல்டில் எத்தனை வருஷம் இருக்கிறேன்ட்டு. அந்த காரணத்தால் இதை பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு இருக்குது. இந்த ஆடிஷன் ஒன்லி ஃபார் பப்ளிசிட்டி. நீங்கள் உண்மையிலே ஒரு கேரக்டர் ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டேரக்டரை போய் பழக்க வச்சுக்கணும், அவங்ககிட்ட போய் பேசணும். இதெல்லாம் நடந்தால் தான் நடக்கும். இந்த மாதிரி ஆடிஷன் மூலம் நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படின்னா ஓவர் டேலண்டட் பர்சன் செலக்ட் ஆவார். அப்படி இல்லைன்னா லக்கு. இது 2 தவிர மற்றபடி நீங்கள் ஆடிஷன் வர்றது டோட்டலி வேஸ்ட். அப்படி நீங்கள் ஆடிஷன் வந்து செலக்ட் ஆகணுன்னா இண்டிவிஜுவலிட்டினா தனித்துவமாக இருக்கணும். அப்படி இல்லைனா இங்கே வர்றதுக்கு கவுண்டிங் தான் ஏறும். எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது. நம்ம வந்த வேலை முடிஞ்சிடுச்சு. பட் இருந்தாலும் நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுவும் டவுட்டாக தான் இருக்குது. பட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். என்ன காண்டாக்ட் பண்ண வச்சுக்கலாம். சர்ச் கூகுள் வினோத் ஜஸ்டிஸ். ப்ரோ பார்த்தீங்கன்னா இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா. மணி 5 ஆகிடுச்சு. ரொம்ப கஷ்டம்பா.
வந்து 20 பேராக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு ரீசன் இருக்குது, ட்ரைபேட் இல்லையா. ஸோ ட்ரைபேட் இல்லாத காரணத்தால் இங்கே ஒரு ட்ரைபேடு அங்கே ஒரு ட்ரைபேடு தான் இருக்குது. ஒரு ட்ரைபேடு ஒரு கேமரா வச்சுட்டு ஆடிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ போர் அடிக்குது, அட்டாச் பேசுகிறோம். நான் ப்ளாகிங் பண்ணுறேன், கேஸ் காட்டுறேன். ஸோ அப்படியே முடிச்சிடலாம். இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது ஒருத்து கிடையாது. எனக்கும் ஆடிஷன் வந்தீங்கன்னா சீக்கிரமாக வரணும். ப்ரோ நீ கவலைப்படாது, நீ கஷ்டப்பட்டு கையெல்லாம் ஆட்டுற. ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒன்று காட்டாமல் இருப்பேனா. ஸோ நம்ம ஆடிஷனில் ஒருத்தர் பார்த்துருக்கோம், அவங்க நமக்கு தெரியாமல் இதெல்லாம் பண்ண விஷயம் அதாவது ஒர்த்து. அதை விட்டுட்டு ஆடிஷன் லேட்டாக வந்தீங்கன்னா டோட்டலி ஒர்த்லெஸ், யூஸ்லெஸ். உங்களுக்கு நான் இதுக்கு மேலே நிறைய டீச் பண்ணுறேன், வெளியில் வந்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ப்ளீஸ். ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நம்ம பிளான் பண்ணும்போது பேரண்ட்லையும் 3 பேர் வந்தாங்க. ஸோ அதில் அந்த பக்கம் போகலாம். இல்லைப்பா 990 நெக்ஸ்ட் பேட்ச் நீங்கள் அவ்வளோ டோக்கன் மட்டும் அங்கே I know about this. ஓகேவா நான் தண்டா போயிடுச்சு, எனக்கு தெரியுதா. ஸோ கைஸ், இப்போ நம்ம உண்மையை பேசலாமா. வாட் இஸ் தி ஆடிஷன்? ஆடிஷன் என்பது பப்ளிசிட்டி. ஸோ நம்ம ஃபீல்டில் அதிக ரொம்ப வருஷம் இருக்கிறதால நமக்கு தெரியும் என்னென்ன இங்கே நடக்குதுன்ட்டு. ஸோ நான் கிளம்புறேன். ஸோ நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நிறைய பேருக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது, எப்படி போகுதுன்ட்டு. இல்லை போயிட்டு. ஸோ என்றைக்குமே ஆடிஷன் ஒன்று வச்சாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்தீங்கன்னா உங்களை ஆடிஷனில் செலக்ட் பண்ணுறதுக்கு லக் ஏதாவது இருக்கும். பட் அதை விட்டு நீங்கள் மேபி லேட்டாக வந்தீங்கன்னா கடைசியாக வர்றவங்களுக்கு ஒரு ஒப்புக்குச்சப்பா அந்த மாதிரி தான் போகுமே மேபி. ஏன்னா அது அப்படி தான் விதி, மேபி லக்குன்னு சொல்லலாம். பட் இதெல்லாம் உங்களோட விருப்பம். இப்போ ஆடிஷனுக்கு வர்றதும் வராததும். ஏன்னா சினிமாவே லக்கு, ஹார்ட் ஒர்க் மட்டும் நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் லக்கு தான் மோஸ்ட்லி சினிமாவில். ஹார்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா அந்த லக்கோட ஹார்ட் ஒர்க் சேர்ந்தால் தான் சக்ஸஸ் ஆக முடியும். ஸ்மார்ட் ஒர்க் தேவை, புரியுதா? வேறு என்ன சொல்கிறது, இதை பற்றி ஆடிஷன் வரலாமா வேணாவோ அதை பற்றிலாம் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் வந்ததுக்கு ரீசன் ஒரு vlogging வீடியோ மேக் பண்ணலாம், அந்த காரணத்துக்காக தான் நான் வந்தேன். ஸோ பாய். மேபி இந்த அவங்க போகிறதுக்கு நம்ம வீடியோஸ் அவங்களே பார்த்துட்டு என்னப்பா பண்ணி வச்சுக்கிறேன்னு கேட்டாலும் கேட்கலாம். அது கேட்கும் போது பார்த்துக்கலாம். பாய். இது என்னோடய மனசு மேபி மாறி இருந்துச்சுன்னா திரும்ப உள்ளே போகலாம். செகண்ட் வீடியோ மனசு மாறிடுமா, 7 தடவை வந்துட்டேன், மனசு மாறி உள்ளே போகலாம். ஓகே, ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியணும்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் 6 ஆகும்போது இப்போ மணி பார்த்தீங்கன்னா சரி 6 மணி ஆகுது. பொண்ணு வந்துட்டு இருக்கிறாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வீடியோ பண்ணி கொஞ்ச நாளைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கப்பா. முடிஞ்சிடுச்சு உங்களுக்காக நான் திரும்பி உள்ளே போனது. என்னடா அவன் திரும்ப போயிட்டு வரான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. போய் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேன், நோ யூஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா வீட்டுக்கு போகிறேன். பாய். ஆல்ரெடி நான் முடிவரையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டது கற்றுது இது அப்லோட் பண்ணுவோம்ல, அப்போ நீங்கள் எதாவது டவுட்னு என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள். பாய். My name is